நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான மாதம், மாதவ மாதம். இந்த வைகாசி மாதம்னு எடுத்துட்டாலே ஒரு மாதப்பிறப்பில் ஒவ்வொரு மாதமுமே புனித நீராடனா அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் எவர் ஒருவர் கங்கா ஸ்நானம் பண்ணுறாரோ அவர் 7 ஜென்மத்துக்கு பாக்கியவான மாறுறார் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், வைகாசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. யாரெல்லாம் பெருமாள் கோயிலில் அந்த கொடிமரசை சேவாத்தி பண்ணுறாலோ 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் டச் பண்ணுறாலோ அவள் மிகப்பெரிய ஒரு ராஜகுமாரனாக பிறக்கிறான் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவை வணங்குறது, துளசி மாலை சாத்தி இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணு நீங்கள் வணங்குறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி பௌர்ணமி மிக 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 யோகமான பௌர்ணமி. சித்த புருஷர்களினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது இந்த வைகாசி மாதத்தில். அதுவும் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஜனனம் செய்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. கூடுதல் சிறப்பை தரும் அப்படின்னு இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது. அதுவும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க, தொழில் புரியறவங்க, தொழில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேவி கன்னிகா பரமேஸ்வரியை வணங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது முற்றிலும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகினி அவதாரம் பெற்ற மாதம், அதனால தான் இது மாதவ மாதம் அப்படின்னு சொல்லு. பெருமாளே மோகினி அவதாரம் பெற்ற மாதம் இந்த மாதம். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, நமக்கெல்லாம் பராக்கிரத்தை தரக்கூடியவர் நரசிம்மன் பிறந்த மாதமாக இந்த மாதம் சொல்கிறது. முழு வெற்றி இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், இத்தனை விசேஷமுள்ள இந்த மாதத்துடைய பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க, வாருங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமய். நம்ம குரோதி ஆண்டு வைகாசி மாதத்தினுடைய பலாபலன்களை பார்க்க இருக்கக்கூடிய ராசி பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசிக்கு பார்க்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில் தற்சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது நாள் வரை 12ஆம் இடத்தில் இருந்தக்கூடிய இந்த குரு பகவான் தற்சமயம் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சூரிய பகவான் இந்த இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ குரு இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணுறச்ச பகையாக சஞ்சாரம் பண்ணுறார். ஜென்ம ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ஆரம்ப காலம் வைகாசி மாதத்தினுடைய முதல் பகுதியில் 12ஆம் இடத்துலையும் மையப்பகுதியில் மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் ஜென்ம ராசியிலும் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் தன்னுடைய 2ஆம் இடத்துடைய தனஸ்தானத்திலையும் பயிற்சி ஆகிறது. உங்களுக்கு அதீத சிறப்பை தரும். சுக்கிரனால் ஒரு யோகம், உங்களுடைய ராசி அதிபதியால் உங்களுக்கு ஒரு யோகத்தை தரப்போகிறது. எந்த விதமான ஒரு யோகத்தை தரப்போகிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ராசியில் குரு இருக்கிறது சிறப்பில்லை அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கணும். எப்பயுமே குரு எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகம் பாழ் அப்படின்னு சொல்லப்போம். அந்த பாவகத்தை பெருசாக பண்ணணும். ஏன்னா குரு தானே. குரு எப்பயுமே பிறருக்கு தான் உபகாரம் பண்ணுவார், தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டார். அதனால் எந்த ராசியில் பயணம் பண்ணுறாரோ அவருக்கூடைய பார்த்தோம் அப்படின்னா பிறருக்கு தான் உபகாரம் செஞ்சுட்டு இருக்கார். அதே பாவகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கும் இடம் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆக அதனால் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 5, 7, 9 இது எல்லாமே பார்த்திங்கன்னா திரிகோண பாவங்கள், கேந்திர பாவங்களை பார்க்கறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இப்போது அற்புதமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகிறது. உங்களுடைய கேந்திரம் சொல்லக்கூடிய சுய முயற்சிகள் வேலை செய்ய போகிறது. உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இது எல்லாமே காட்டுவாங்க. ஆனால் வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய விரயத்திற்கு ஆரம்ப காலத்தில் நீங்கள் சற்று அந்த 1ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி தான் வைகாசி மாதம் பிறக்குது. இந்த 14இலிருந்து ஒரு 5 நாள் மாதத்தினுடைய முதல் பகுதியில் கொஞ்சம் சற்று கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா
19/5/2024 ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் என்னுடைய ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஆட்சி புரிகிறார். அதுதான் விஷயம். அதே காலத்தில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த சுக்கிரன் அஸ்தங்க தோஷம் ஆகிறார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம நல்லா நினச்சிட்டு இருப்போம், இந்த ராசியில் சுக்கிரன் வந்துட்டார், என்னுடைய ராசியில் சுக்கிரன் ஆட்சி வந்துட்டார், இந்த ஸ்தான பலம் பெற்றுட்டார் அப்படின்னு நம்ம நினைப்போம். குரு வந்துட்டார், குரு ஸ்தான பலம் பெறுறார் அப்படின்னு நினைப்போம். குருவும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஸ்தங்க தோஷம் அடைகிறார், சுக்கிர பகவானும் அஸ்தங்க தோஷம் அடைகிறார். அப்போ அஸ்தங்க தோஷத்தினுடைய விதிவிலக்கு நம்ம பண்ணாதான் அவருடைய பலாபலனை நம்ம அடைய முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் உங்களுக்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தருவார். கேது என்னாலே ஞானக்காரகம் தானே சார், அவர் எல்லாத்தையும் சுருக்குவார் தானே, எல்லாத்தையும் விடாமுயற்சியை கொஞ்சம் நீட்டிப்பார் தானே, அவர் எப்படி நம்மளுக்கு ஆனந்தத்தை தரப்போகிறார் அப்படின்னா நாம் நடந்துக்கிறக்கூடிய நடவடிக்கையில் தான் முதல் விஷயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்ட பாவகத்தை நீங்கள் இயக்கணும், அதை எடுத்துக்கணும் அப்படின்னா கேதுவனுடைய சஞ்சாரத்தை நீங்கள் பலாபலன் பெறணும். அப்போ கேது ஞானக்காரகனுடைய உபதேவதையான மகா கணபதியும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் 2 பேரையுமே இடைவிடாத வரக்கூடிய திங்கட்கிழமையிலையோ இல்லை சனிக்கிழமையிலையோ நீங்கள் ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டோ, அப்போ சங்கல்பம் வாங்குறீங்க, சேவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5ஆம் இடத்தினுடைய பஞ்சமஸ்தானத்துடைய பலாபலனை நீங்கள் அற்புதமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது திக்பலம். அப்போ கும்பத்தில் சனி இருந்து உங்களுடைய வேலை வாய்ப்பின்மையை மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு கால அம்சம் உங்களுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு அப்படின்னு ஒரு விஷயம். இந்த செவ்வாய் ராகு அப்படின்ற ஒரு அதீத வேகமான கிரகம் 11ல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஷார்ட் ரூட்டில் என்னென்ன சம்பாதிக்கலாம், ஈஸியாக எப்படி சம்பாதிக்கலாம், திடீர்னு எப்படி சம்பாதிக்கலாம், ஒரே நைட்டில் ஓஹோ அப்படின்னு எப்படி சம்பாதிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டை இந்த செவ்வாய் ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31/5/2024 வெள்ளிக்கிழமை வரைக்குமே இந்த பாவகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அப்போ வைகாசி 18 வரைக்குமே மாதத்தினுடைய பாதி நாட்கள் உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை எவ்வாறு மிகைப்படுத்துவது அப்படின்ற சிந்தனைகளை தான் இந்த கிரகங்கள் கொடுத்துருக்கு. மாதத்தினுடைய இறுதி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வருமானம், நீங்கள் எந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய எண்ணத்தின் மேலே இந்த வருமானம் ரெட்டிப்பாக போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆக இந்த வைகாசி மாதம் இந்த ரிஷப ராசிக்கு அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் அதீத வருமானங்களை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பூர்வ புண்ணியாதிபதியான புதன் பகவான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 31ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சஞ்சாரம் பண்ணுறார். அதாவது வைகாசி 18 வரைக்குமே ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ புதன் பகவான் 12ல் இருந்தால் என்ன நடக்கும், அப்போ ராசிக்கு வரும்பொழுது என்ன நடக்கும், நம்ம என்ன விதமான பரிகாரங்களை இந்த மாதத்தில் மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதத்தினுடைய பலாபலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சமஸ்தானத்தை சௌகரியமாக இயக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அப்போ அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய உங்களை அனைத்து வித சௌகாரியத்தையும் தரக்கூடிய பகவான் விக்னேஸ்வரரையும் மூலாதாரத்துக்குண்டான விஷயத்தையும் ஆஞ்சநேயர் அனுமனின் சகஸ்ராமத்தை நீங்கள் பார்க்குறீங்க, சனிக்கிழமையாவதும் போய் துளசி மாலை சாத்துறீங்க, வடமாலை சாத்துறீங்க அப்படின்னா அதனுடைய பலாபலன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாத கடைசியில். அப்போ வருமானத்தை சார்ந்தே நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் என்னென்ன வருமானம் நினைக்கணும், எந்தெந்த நிறுவனத்தில் நம்ம முதல் போட்டிருக்கோ அது எப்படி பெருசு பண்ணணும்னு என்ன மைண்டில் வச்சுன்னு இருக்கீங்களோ அது இந்த மாத கடைசியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை ஈட்டு தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லப்படும். இந்த மாத பலன்கள் ஒரு ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பெருமளவு சோபிக்குதா அப்படின்னு பார்க்குறச்ச ஒரு ஜாதகத்தில் ஒரு 30% ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 30%? மீதி 70% எங்கே போகுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராசியை தவிர்த்து லக்னம் இருக்குது,
சூரியன் இருக்குது, விதி மதி கதி அப்படின்னு நிறைய விதிகள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இந்த மாத பலன் என்பது தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது அப்படியே நடக்கிறதுன்றதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாகவே சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி அதிபதி எந்த சாரம் பெற்றிருக்கார், அப்போ லக்னாதிபதி எந்த சாரம் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் தசாபுத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சம் என்ன, இது எல்லாம் பார்த்தா தான் ஒரு ஜாதகத்தினுடைய முழு பலனை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த தேதி, இடம் அனுப்பி வைங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்பாளினுடைய அருளை முழுவதுமாக பெற்றிடுங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.